ஒரு சமயம் ஒரு பெரிய காட்டில் ஒரு சின்ன குரங்கு வாழ்ந்து வந்தது. அது மிகவும் புத்திசாலி. ஆனால் அதற்கு ஒரு சிறிய குறை இருந்தது. அதற்கு பேராசை மிக அதிகம். ஒரு நாள் குரங்கு மரங்களில் ஆடிக்கொண்டிருந்த போது ஒரு பெரிய புளியமரம் அருகே ரொம்ப இனிப்பு புளியங்காய்கள் கிடக்கின்றன என்பதைக் கண்டது. இவற்றையெல்லாம் நான் எடுத்துவிடலாமே? என்று குரங்கு நினைத்தது. அது ஒரு பை எடுத்து அதிகமாக புளியங்காய்களை எடுத்து நிரப்பத் தொடங்கியது. பை நிறைய பறத்தது. மிகவும் கனமாகியது. ஆனால் குரங்குக்கு ஒரு சிந்தனையும் இல்லை. இன்னும் கொஞ்சம் என்று பேராசை பிடித்துக் கொண்டது. அது அந்த கனமான பையை தூக்கி ஒரு பெரிய கல்லின் இடமுள்ள அமைந்திருக்கும் 2 மரங்களை இணைக்கும் குறுகிய பாதையில் நடந்தது. ஆனால் பாதை மிகவும் குறுகியது. பை கனமாயிருந்தது. குரங்கு சமநிலை இழந்தது. அடடா! குரங்கு கீழே விழுந்து விட்டது. புளியங்காய்கள் எல்லாம் சிதறி விழுந்தன. குரங்கிற்கு குட்டி காயங்களுமானது. மரத்தின் கீழ் இருந்த எறும்புகள், அணில், மயில் எல்லாம் புளியங்காய்களை எடுத்து ஓடிவிட்டன. குரங்கு கவலையில் எல்லாம் எடுத்து வைக்க ஆசைப்பட்டதில் இதுவும் கிடைக்காமல் போச்சே என்று வருந்தியது. அப்போதுதான் காடு பக்கத்தில் இருந்த பெரிய ஆந்தை வந்து சொன்னது. மிக அதிகமான பேராசை இருந்தால் இறுதியில் நாம் இழப்பதுதான் ஜாஸ்தி. குரங்கு அறிந்தது. இனி தேவையானதை மட்டும் எடுப்பேன். பேராசை பெருநஷ்டம். சரியான அளவுதான் மகிழ்ச்சியை தரும் என்று கூறி வாக்கு கொடுத்தது.